ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருக பக்தர்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக அவருடைய பக்தர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என வேண்டி வணங்கி இந்த பதிவை தொடங்குகிறோம். விழிக்குத் துணை திருமென் மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகாவெனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. ஆமாங்க, நாம இகபர வாழ்வில் சுகமாக வாழணும், சௌக்கியமாக வாழணும், பாதுகாப்பாக வாழணும்னா கடவுளுடைய அருள் மிகவும் முக்கியம். கந்த கடவுளுடைய அருள் நமக்கு இருக்கிற பட்சத்தில் எந்த விதமான சங்கடங்களாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தவிடு பொடியாக்கி நம்மை இக பர சௌபாகியங்களோடு வாழ அருள் புரிவார். கந்த கடவுளை நம்பினவங்களை அவர் என்னைக்கும் கைவிட மாட்டார். கந்த கடவுளை நாம் நேரடியாக போய் அணுகிறத விட குருமுகமாக அணுகும் போது இன்னும் அளப்பரிய பலன்களை பெறலாம். கந்த கடவுளை வணங்குதற் போலவே அவருடைய வழித்தோன்றல்கள்னே சொல்லலாம். அவருடைய புகழை பரப்பிய அருணகிரிநாத சுவாமிகளாகட்டும், பாம்பன் சுவாமிகளாகட்டும், வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளாகட்டும், வல்லர் வாரியார் சுவாமிகளாகட்டும், இவங்க எல்லாரும் கந்த கடவுளை நமக்கு எந்த அளவுக்கு அவர் கிட்ட நெருங்கி கூட்டிகிட்டு போக முடியுமோ அப்படி கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு காட்டில் நம்ம பயணம் பண்ணுறோன்னா காட்டில் இருக்கக்கூடிய அபாயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து நம்மளை வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிறதுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டி வேணும். அது போலத்தான் கந்தனை நாம் ரொம்பவே எளிதாக அடைவதற்கு இந்த மாதிரியான குரு முகமாக போகும்போது நம்மளுடைய வழிபாடு மிகவும் சுலபமாகவும் எளிதாகவும் அமையும். அதில் பார்த்தீங்கன்னா பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் அவர் கந்தப்பெருமான நாம் வாழ்ந்த இந்த நூற்றாண்டிலேயே கந்தப்பெருமான நேரடியாக தரிசிக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற மகான். அவர் கந்தா குமரா கடம்பான்னு சொல்லி எந்த நிமிஷமும் கந்தனுடைய நாமத்தை சதா சர்வகாலமும் நினைத்து கந்தனுடைய புகழை பரப்புவதற்காகவே வாழ்ந்த மகா சித்த புருஷர். அவர் முருகப்பெருமான் மேலே பல அற்புதமான நூல்களை எழுதியிருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா அவர் எழுதிய குமாரஸ்தவம் பார்த்திங்கன்னா ரொம்பவே எளிமையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் சொல்லி முடிச்சிட முடியும். அந்த 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 குமாரஸ்தவத்துக்கு அந்த மந்திரத்துக்கு நிகரான மந்திரம், எளிமையான மந்திரம் ஏதாவது இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச சந்தேகம்தான். ஏன்னா அவ்வளவு எளிமையாக அவ்வளவு வலிமையான ஒரு மந்திரம். வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் வரக்கூடிய எதிர்ப்புகள் ஆகட்டும், நமக்கு எதிரிலேயே இருந்து நமக்கு பலவிதமான சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய எதிரிகளாகட்டும், தீய சக்திகளான பில்லி சூனியம் துஷ்டகாரியம் இந்த மாதிரி என்ன மாதிரியான நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்க வல்ல ஒரே அருமருந்து சுவாமிகள் நமக்கு அருளிய குமாரஸ்தவம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையாக இருக்கும். எளிமையான மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கும். இந்த மந்திரத்தை சொல்லி வேலவனை வணங்கி நாம் தொழுதோன்னா பயங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்காது. எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையும் பிறக்கும். நமக்கு கிடைக்க வேண்டிய சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். அப்படிப்பட்ட குமாரஸ்தவம் அப்படிங்கிற மந்திரத்தை நாம் எளிமையாக நாம் மனசு வச்சா 1 நிமிஷம் போதும் சொல்லி முடிச்சிடலாம். இந்த வைகாசி விசாக சிறப்பு பதிவில் பார்த்திங்கன்னா இந்த குமாரஸ்தவத்தை நான் எல்லாருக்கும் பரிந்துரை பண்ணுறேன். ரொம்ப எளிமையாக சொல்ல முடியும். முடிஞ்சால் என்னோட சேர்ந்து இந்த பதிவிலேயே சொல்லுங்க. அப்படி இல்லையானா நீங்கள் இந்த மாதிரி ஒளி நாடால ஒலிக்க விட்டுட்டு தினமும் கேளுங்க. கேட்க கேட்க பலன்களை வாரி வழங்கும். ஸ்ரீமத் பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம். ஓம் சண்முக பதையே நமோ நமக. ஓம் சண்மத பதையே நமோ நமக. ஓம் ஷட்கிரீவ பதையே நமோ நமக. ஓம் ஷட்கிரீட பதையே நமோ நமக. ஓம் ஷட்கோண பதையே நமோ நமக. ஓம் ஷட்கோஷ பதையே நமோ நமக. ஓம் நவநிதி பதையே நமோ நமக. ஓம் சுபநிதி பதையே நமோ நமக. ஓம் நரபதி பதையே நமோ நமக. ஓம் சுரபதி பதையே நமோ நமக. ஓம் நரச்சிவ பதையே நமோ நமக. ஓம் ஷடாக்ஷர பதையே நமோ நமக. ஓம் கவிராஜ பதையே நமோ நமக. ஓம் தபராஜ பதையே நமோ நமக.
ஓம் ஈகபர பதையே நமோ நமக. ஓம் புகழ்முனி பதையே நமோ நமக. ஓம் ஜெய ஜெய பதையே நமோ நமக. ஓம் நயனய பதையே நமோ நமக. ஓம் மஞ்சுள பதையே நமோ நமக. ஓம் குஞ்சரி பதையே நமோ நமக. ஓம் வள்ளி பதையே நமோ நமக. ஓம் மல்ல பதையே நமோ நமக. ஓம் அஸ்திர பதையே நமோ நமக. ஓம் சஸ்திர பதையே நமோ நமக. ஓம் சஷ்டி பதையே நமோ நமக. ஓம் இஷ்டி பதையே நமோ நமக. ஓம் அபேத பதையே நமோ நமக. ஓம் சுபோத பதையே நமோ நமக. ஓம் வியூஹ பதையே நமோ நமக. ஓம் மயூர பதையே நமோ நமக. ஓம் பூத பதையே நமோ நமக. ஓம் வேத பதையே நமோ நமக. ஓம் புராண பதையே நமோ நமக. ஓம் பிராண பதையே நமோ நமக. ஓம் பக்த பதையே நமோ நமக. ஓம் முக்த பதையே நமோ நமக. ஓம் அகார பதையே நமோ நமக. ஓம் உகார பதையே நமோ நமக. ஓம் மகார பதையே நமோ நமக. ஓம் விகாஷ பதையே நமோ நமக. ஓம் ஆதி பதையே நமோ நமக. ஓம் பூதிபதையே நமோ நமக. ஓம் அமாரபதையே நமோ நமக. ஓம் குமாரபதையே நமோ நமக. ஸ்ரீமத் பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் இவ்வளவுதாங்க. இந்த துதி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அருள் வேண்டி பாம்பன் சுவாமிகளால் நமக்கு அருளப்பட்டது. கந்த புராணத்தினுடைய சுருக்கம்தான் இந்த குமாரஸ்தவம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 44 வரிகளை கொண்டது இந்த குமாரஸ்தவம். தினமும் ஒரே ஒரு முறை பாராயணம் செஞ்சா போதும். எதிர்ப்புகள், எதிரிகள், ஏவல், பில்லி, சூனியம், வஞ்சனைகள் இவை அனைத்தும் அகலும். நமக்கு எதிரியே இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில கிடைக்கக்கூடியதெல்லாம் நல்லதாவே இருக்கும். உட்பகைவர்களான எதிரிகளையும் நீக்க வல்ல அதிசக்தி வாய்ந்த குமாரஸ்தவத்தை இப்போ பார்த்தீங்க இல்லையா, ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க. சொல்றதுக்கு பழகுங்க, இல்லைன்னா தினமும் கேளுங்க. இப்படி செய்யறதன் மூலமாக குருவாகிய பாம்பன் சுவாமிகளுடைய அருளும் கடவுளாகிய கந்தக்கடவுள் குமரக்கடவுள் நமக்கு அருளை வாரி வழங்கி நிம்மதியாகவும் சௌக்கியமாகவும் சகல சௌபாகியத்தையும் தந்தருள்வார்கள். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருத்தணி முருகனே துணை. ஓம் சரவண பவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. குமரவேல் முருகனுக்கு அரோகரா. வடிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.